ஒட்டுமொத்த நாட்டுக்கிட்ட பணத்தை வாங்கி சில பாக்கெட்ஸ்ல பணம் செலவு பண்றது இருக்குல்ல, காசி மேல, அயோத்தியா மேல, உஜ்ஜைன் காரிடார் மேல 800 கோடி, அயோத்தியா காரிடார்ங்கிறாரு, லக்ஷ்மண் காரிடார், ராம் காரிடார் பறந்து போறது எல்லாமே நம்ம பார்த்தோம். அது உளுந்துச்சு பறந்து. கோயில் கட்டாம திறக்கிறது இது ஃபர்ஸ்ட் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தி டெம்பிள் இட்செல்ஃப். டெம்பிள்ஸோட ஹிஸ்டரியிலேயே வித்அவுட் கம்ப்ளீஷன் ஆஃப் அ டெம்பிள் பில்டிங் நீங்க பிராண பிரதிஷ்டா பண்றது. பட் உங்க நம்பிக்கை நீங்க காப்பாத்துங்க, உங்க நம்பிக்கை உங்க சாஸ்திரம் தான் இது சொல்லுது. ஆகம விதி கிளியரா எழுதி இருக்குல்ல, எப்போ டெம்பிள் கட்டணும், எப்படி கட்டணும், கட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், பிராண பிரதிஷ்டா எப்போ பண்ணணும், இனாகரேஷன் எப்போ நடக்கும், யாரை வச்சு நடக்கும், யார் பண்ணணும், இதெல்லாம் உங்க சாஸ்திரம் தான் சொல்லுது. பக்தர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், எங்களுக்கு சங்கராச்சாரியா எல்லாம் தேவையில்லை, அவங்க எல்லாம் வந்தா என்ன வராட்டி இருந்தா என்ன. இதே சங்கராச்சாரியர்களை வைத்துதான் நீங்க உங்களுடைய பார்லிமெண்ட் திறப்பு விழாவை கொண்டாடினீர்கள். அன்னைக்கு இனித்த சங்கராச்சாரியர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கிறார்கள் என்று எங்களுக்கு தேவையில்லை என்று கூறுவேன். நான் தான் அனைத்து இடத்துல நான் தான். எப்படி இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மோதி படம் தான் இருக்குங்கிறாங்க அயோத்தியால, ராம் படமே இல்லையா, மோதி படத்தை போட்டு தள்ளுறாங்க. கரப்ஷன் உச்ச கட்ட. இந்த மாதிரி பிஜேபி கரப்ஷன் இன்வால்வ் ஆக மாதிரி எவனுமே இது வரைக்கும் இன்வால்வ் ஆனதில்ல. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஃபியூச்சர் வணக்கம். கும்பம் இல்லாத கும்பாபிஷேகம் பார்த்திருக்கிறீர்களா? சிகரம் இல்லாத ஒரு கோவிலை நீங்க பார்த்திருக்கிறீர்களா? நீங்க பார்க்கக்கூடிய இந்த போட்டோவை நீங்க பார்த்தீர்கள்னா, கோதி மீடியா வழியாக நம்ம அனைவருமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டோ ஒரிஜினல் போட்டோ கிடையாது. இன்னைக்கு நிலையில் வெறும் 45% மட்டுமே அந்த கோவிலில் கட்டுமான பணி முடிந்திருக்கு. 4 சங்கராச்சாரியர்களும் நாங்க வரமாட்டோம் என்று கூறக்கூடிய அர்த்தத்தை கூட யாருமே எடுத்துக்காட்டாமல் ஒரு புரொபகண்டாவை நடத்தி வருகிறார்கள். 400 கோடி ரூபாய் செலவில் இந்த கோவில் கட்ட போறோம் என்று கூறினார்கள். அது இன்னைக்கு 800 கோடியாக மாறிவிட்டது. இன்னும் அந்த கோவில் கம்ப்ளீஷனுக்கு வரவில்லை. ஆனால் ஹிடன் சார்ஜஸ் என்கிற பேரில் 18,000 கோடி ரூபாயை மோடி அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. ஏர்போர்ட் என்கிற பேரில், ரோடு என்கிற பேரில், மற்ற விஷயங்கள், பியூட்டிபிகேஷன் என்கிற பேரில். இந்த கோவிலை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள், இந்த திறப்பு விழா? ஃபர்ஸ்ட் திங், நிர்பேந்திர மிஸ்ரா வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி இருந்தார் முதல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு. இஸ் த சேர்பர்சன் ஆஃப் த டெம்பிள் கமிட்டி பில்டிங். He goes to invite the Draupadi Murmu president. இது வரைக்கும் புரிஞ்சது. What is Vishwa Hindu Parishad doing there? Vishwa Hindu Parishad அங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? They are inviting the president of India. Yes. கோயிலுக்கு வாங்கிட்டு சரி, ஃபர்ஸ்ட் 4 வருஷம் ஆச்சு இந்த கோயில் கட்ட பணி ஆரம்பிச்சு இல்லையா? இல்ல 21 21 இல்ல 20ல முடிவெடுக்கப்பட்டது. 21ல இருந்து கட்டுறாங்க. ஓகே, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு 20ல வந்ததா? 19ல வந்தது. 19ல வந்ததுல? ஆமா. So then I think so. See, the temple pillar works have been going on for a long time. 2019ல சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வருது. 2020ல இந்த கட்டுமான பணிக்கான பட்ஜெட் எல்லாம் ஒதுக்கப்படுது. 2021ல் எல்என்டிக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அதுல இருந்து இல்ல ஞாபகப்படுத்துறேன், பில்லர்ஸ் வந்து பல பில்லர்ஸ் செதுக்கிற வேலை வந்து பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆமா ஆமா ஆமா, கரெக்டா? ஆமா. சோ இப்போ இப்ப 2019ல இருந்து இல்ல 20ல 3 years ஆகுது வச்சுக்கோங்க டு கன்ஸ்ட்ரக்ட் த கிரவுண்ட் ஃப்ளோர். We have reached the ground floor now. The temple is supposed to be ground 1 and 2. 3 floors irukku plan la. Rahul, 3 floor varano. So as you go up, maybe the construction will be little limited, but it is a momentous work to do. Yes. As you go higher and higher. So approximately it will take, avanga sources say, நம்ம இவங்க சோர்சஸ் வச்சு பார்ப்போம். They are saying the building won't be complete before 2025. டிசம்பர் வரைக்கும் சொல்றாங்க. டிசம்பர் 25 டிசம்பர்ல தான் கம்ப்ளீஷன் ஆகும். So 2 years இருக்கு இன்னும், 24 and 25. And then there are delays also to it.
ப்ரொஜெக்டட் டைம்ல எப்பவுமே நடக்கிறது வாய்ப்பே இல்லை. finishing will take much bigger time than the basic foundation. Foundationோட finishing வந்து நிறைய டைம் எடுக்கும். So what was the hurry? Obviously 24 elections தான் கண்டு இருக்கு. கரெக்ட். 24 electionsல இவர் ரொம்ப பயந்து போயிட்டாரு மோடி. In spite of the resounding victory they have got in Madhya Pradesh, Rajasthan and Chhattisgarh, மூணு ஸ்டேட்லயும் விக்டோரியஸா இருந்திருக்கீங்கல்ல, இப்ப ஏன் இவ்வளவு பகட்டப்படுறீங்க? மக்களை எலெக்ஷன்ஸ் மாதிரி போயிட்டு போலாமே. ஒரு கோயில் மேல ராம் பேர் மேல எப்படி எலெக்ஷன்ஸ் ஜெயிப்பீங்க இல்ல நிப்பீங்க? அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாபகப்படுத்துற மக்கள் கிட்ட, சம்பத் ராய் ஒரு 2020 ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு என்டிடிவில. என்டிடிவி ரிப்போர்ட்டர் கேக்குறாங்க, ஆயிரக்கணக்கான கோடி கலெக்ட் பண்ணீங்களே 1990s இருந்து, ஆயிரக்கணக்கான கோடி கலெக்ட் ஆச்சு இல்ல ராமர் கோயிலுக்கு, அந்த பணம் இப்ப சேர்த்துக்குவீங்களா? திஸ் வாஸ் வென் ராம் ஜென்ம பூமிக்கு இவங்க பணம் கலெக்ஷன் ஆரம்பிச்சாங்க. ரைட். அந்த பணம் கணக்கு எப்போ வரும்ட்டு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் கேள்வியா? ஆச்சா பூச்சா பயங்கர கோவம் மனுஷன். இன்னைக்கு அதே விஸ்வ இந்து பரிஷத் இஸ் கோயிங் அண்ட் இன்வைட்டிங் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சிக்னல் என்னன்னா we have taken complete control over the countryங்கறாங்க. நம்ம கிட்ட வரி பண்ணி வாங்குறது, ஒருத்தன் வண்டியில பெட்ரோல் போடுறவன் வந்து உச்சத்துல உலகத்திலே ஹையஸ்ட் டாக்ஸஸ் பே பண்றோம் நம்ம இப்போ. பெட்ரோல் மேல, டீசல் மேல, குக்கிங் கேஸ் மேல உலகத்துல ஹையஸ்ட் டாக்ஸ் கொடுத்து நம்ம பெட்ரோல் போடுறது, டீசல் போடுறது. சார் வந்து சி பிரிட்ஜ் கட்டுவார் 18,000 கோடிக்கு, புல்லட் ட்ரெயின் அறிவிப்பார் 1.5 லட்சம் கோடிக்கு, மும்பை டு அஹமதாபாத். அப்ப கிடையாது பண்ணும். அப்ப என்ன இருக்கு? மோடி சொல்லுவாரு எது பண்ணாலும் பெருசு பண்ணும், அப்பதான் இம்ப்ரெஸ் ஆவாங்க. his own speech when he ढोलकिया city ஷாங்காயோட 6 மடங்கு பெருசு, டெல்லியோட 8 மடங்கு பெருசு, இவ்வளவு பெரிய ஒரு சிட்டி நான் கட்டுறேன் குஜராத்ல, எது பண்ணாலும் பெருசு பண்ணும், புல்லட் ட்ரெயின் அறிவிச்சிடணும், அது எவ்வளவு யூஸ் பண்றானோ இல்லையோ அறிவிச்சிடணும். நீங்க ஒட்டுமொத்த நாட்டுக்கிட்ட பணத்தை வாங்கி சில பாக்கெட்ஸ்ல பணம் செலவு பண்றது இருக்குல்ல, காசி மேல, அயோத்தியா மேல, உஜ்ஜைன் காரிடார் மேல 800 கோடி. அயோத்தியா காரிடார்ங்கிறாரு, லக்ஷ்மண் காரிடார், ராம் காரிடார் பறந்து போறது எல்லாமே நம்ம பார்த்தோம். அது உளுந்துச்சு பறந்து. and then you spend money at one place. இது யார் கேட்கறது? இதெல்லாம் இது ரேஷனல் என்ன இருக்கு இதுல? இந்தியன் ரயில்வேஸ்ல உட்காரத்துக்கு நீங்க இடம் இல்ல, மைக்ரண்ட் லேபர் வரது போறது பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல ஜெனரல்ல இருந்தது கூட்டம், நம்ம கண்டுக்கல. அந்த ஜெனரல் கூட்டம் செகண்ட் கிளாஸ்ல இருந்துச்சு. இப்ப அந்த செகண்ட் கிளாஸ்ல இருக்கிற கூட்டம் அப்படியே ஏசிக்கு வந்துருச்சு. ஆர்டினரி ட்ரெயின்ஸ் ஆர் சஃபரிங். எஸ். அண்ட் வந்தே பாரத் மாதிரி ட்ரெயின்ல டிக்கெட் வாங்கி ஏற முடியல. இப்போதைக்கு வந்தே பாரத் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ரெயின், இப்போ ஸ்லீப்பர் கூட விடுறாங்க. பட் காஸ்ட், who's to bear the cost? Yes. So your centric, your பணத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது சில இடத்துல. ரூரல் ரோட்ஸ்க்கு அலோகேஷன் குறைச்சிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். ரூரல் ரோடோட அலோகேஷன் குறைச்சிருக்கு. என்டையர் பணத்தை எங்க டோல் வாங்க முடியுமோ அங்க மட்டும் கட்டுறாங்க. இப்ப இந்த சீலிங் போட்டாங்க பாருங்க, 250 ரூபாய் சிங்கிள் ட்ரிப்புக்கு, 22 கிலோமீட்டருக்கு 250 ரூபாய். வாட் நான்சென்ஸ்ங்க? ஹூ சப்போஸ் டு? யார் இதெல்லாம் கேட்க ஆள் இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ராமர் கோயில் கதையும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. கோயில் கட்டாம திறக்கிறது இது ஃபர்ஸ்ட் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தி டெம்பிள் இட்செல்ஃப். டெம்பிள்ஸோட ஹிஸ்டரியிலேயே வித்வுட் கம்ப்ளீஷன் ஆஃப் அ டெம்பிள் பில்டிங் நீங்க பிராண பிரதிஷ்டா பண்றது, நான் இந்த நோஷன்ஸ் நம்புறேன்னா அது என்ன பர்சனல் பிலீஃப், அது நான் நம்புறது இல்ல. ஒரு மனிதனால ஒரு சிலையை வச்சு சிலைக்கு உயிர் கொடுக்க முடியும்னா எனக்கு நம்பிக்கை இல்லை.
நான் இயற்கையை கடவுளா எடுத்துக்கிறேன். பட் உங்க நம்பிக்கை நீங்க காப்பாத்துங்க. உங்க நம்பிக்கை உங்க சாஸ்திரம் தான் இது சொல்லுது. ஆகம விதிகள் எழுதி இருக்கல கிளியரா? ஆகம விதி கிளியரா எழுதி இருக்கல. எப்போ டெம்பிள் கட்டணும், எப்படி கட்டணும், கட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், பிராண பிரதிஷ்டை எப்ப பண்ணணும், இனாகரேஷன் எப்போ நடக்கும், யாரை வச்சு நடக்கும், யார் பண்ணும், இதெல்லாம் உங்க சாஸ்திரம் தான் சொல்லுது. இன்னைக்கு பக்தர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், எங்களுக்கு சங்கராச்சாரியா எல்லாம் தேவையில்லை, அவங்க எல்லாம் வந்தா என்ன வராட்டி இருந்தா என்ன. இதே ராமர் கோவில் டெம்பிள் கமிட்டியில் சங்கராச்சாரியர்களுடைய முக்கியத்துவம், அவர்களுடைய ஈவன் சொல்ல போனால் சுப்ரீம் கோர்ட்ல கூட போய் அவர்களுடைய சாட்சியங்கள் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு, இதே சங்கராச்சாரியர்களை வைத்துதான் நீங்க உங்களுடைய பார்லிமெண்ட் திறப்பு விழாவை கொண்டாடினீர்கள். அன்னைக்கு இனித்த சங்கராச்சாரியர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கிறார்கள் என்று எங்களுக்கு தேவையில்லை என்று கூறுகிறது. ஐ எம் ஹாப்பி ஃபார் தட் ராகுல். எனக்கு ஒன்றும் அதுக்கு வருத்தம் வரல சங்கராச்சாரியருக்காகலாம். ஏன்னா அந்த பூரி சங்கராச்சாரியர் சொல்றாரு, அவர் மோடி வந்து சிலையை தொடுவாரு, நான் கையா தட்டிட்டு இருப்பேன்ட்டு. அந்த விஷயத்துல மேபி யூ கேன் டெல் ஐம் வித் மோடி. எஸ், ஐ எம் வெரி ஹாப்பி. எஸ், தட் வே. பட் ஆன் த அதர் ஹேண்ட், இந்த கன்வீனியன்ஸ்க்கு ரிலிஜன் இருக்குல்ல உங்களுக்கு, மோடி இந்த ரிலிஜன் யூஸ் பண்றது இருக்குல்ல, அவர் ஒன்னும் ரெவல்யூஷனரியாலாம் யூஸ் பண்ணல, அன்டச்சபிலிட்டிக்கு எதிர்த்தெல்லாம் யூஸ் பண்ணல. He wants to be the center frame for his elections. So he is using religion. ஒரு ரெவல்யூஷனரி கான்செப்ட், சங்கராச்சாரியர் ஸ்ட்ரீட் எல்லாம் நான் கேன்சல் பண்றேன், இனிமேல் there is no concept of சங்கராச்சாரியார், 2500 old சீட் இருந்தா எனக்கு என்ன போச்சு, அந்த நோஷன்ல எல்லாம் வரல மோடி. மோடி is here that no one should hog my limelight. நான் தான் அனைத்து இடத்துல நான் தான். எப்படி இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மோடி படம் தான் இருக்குங்கிறாங்க அயோத்தியால, ராம் படமே இல்லையா, மோடி படத்தை போட்டு தள்ளுறாங்க. He is trying to become omnipresent. Yeah. So that is a problem. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்தியன் ரயில்வேஸ்ல நான் பிரைம் மினிஸ்டர் போட்டோ பார்த்ததே இல்ல முதல்ல. செல்ஃபி மோடி கேம் டு பவர். செல்ஃபி பூத். ஆமா, அந்த 6.5 லட்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தால தூக்கிட்டாங்க. பாவம், எவ்வளவு செலவாச்சுன்னா அது கொடுக்கணும்ல பதில். 6.5 lakh per selfie booth. அதிகபட்சம் 10,000 15,000 கட்டக்கூடிய விஷயத்த 6 லட்சம் ரூபாய் பில்லு போட்டு காட்டிய அரசாங்கம். நாங்க செய்ய மாட்டோம். இட் இஸ் த ஹையர். இல்லங்க, கரப்ஷன்னா உச்ச கட்ட. இந்த மாதிரி பிஜேபி கரப்ஷன் இன்வால்வ் ஆகும் மாதிரி எவனுமே இது வரைக்கும் இன்வால்வ் ஆனதில்ல. எந்த பிரைம் மினிஸ்டர் ஆச்சு நீங்க எடுத்து காட்டுங்க, பிஎம் கேர் ஃபண்டில் போட்ட போதும். சரி, அனைத்து கட்சி கரப்டா இருக்கோங்க. லெட் அஸ் அக்ரி ராகுல், கரப்ஷன் இஸ் த வே ஆஃப் லைஃப் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். தவிக்க முடியாது. நம்ம அதுக்கு எதிர்த்து போராடணும், நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். we will have to try to fight it out. பட் இங்க ஒரு கரப்ஷனோட உச்சம் ஒன்று இருக்குல்ல, ஆமா, தலை மீறி நீங்க போயிட்டீங்கல்ல, வேர் யூ cannot file a case on yourself. ஆமா, எனக்கு இட்ஸ் become a rule that BJP corruption பண்ணா no agency can touch BJP. that difference இருக்குல்ல. அட்லீஸ்ட் காங்கிரஸ் ஹோப் இருந்தது. சண்டை போடும் போது ஏ ராஜா உள்ள போனாரு, கனிமொழி உள்ள போனார், கல்மாதி உள்ள போனாரு, பல மது கூட உள்ள போனார். you could talk to them, you can challenge them, and some account of responsibility இருந்தது. even for false cases. ஏ ராஜா தான் false case ஓப்பனா வந்துச்சு, அது வெளியே. அது கேஸ் இல்ல. அன்னைக்கு 2Gக்காக 1,75,000 crores நாங்க. இன்னைக்கு 5G ஃப்ரீயா கொடுக்குறாரு ஸ்டார் லிங்க்கு, எலான் மஸ்க்கு. சோ உச்சம், கரப்ஷனோட உச்சம்னா பிஜேபி தான், பாஜக தான், அது டவுட்டே வேணாம். அண்ட் என்னங்க இது கூத்தா இருக்கு, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மாதிரி ஏதோ கரப்ஷன் இருக்குமா இந்த நாட்டுல? என் கீழே வந்து சேர்ந்துக்கோ, நான் வாஷிங் மிஷின் வச்சிருக்கேன். இட்ஸ் அ வெரி ஓல்டு ஸ்டாண்டர்ட் டயலாக் ஆயிடுச்சு இப்ப. இந்த பிஜேபி இஸ் a washing machine of the country, where you come, you join us, and then no one will ask you question. Right. It is terrible times that we are going through. இந்த நேஷனோட, கண்ட்ரியோட பயங்கரமான ஒரு 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 டார்க் ஏஜஸ்ல இருக்கும் நம்ம. ரைட். மன்மோகன் சிங்கோட டைம்ல இருந்த கெயின்ஸை வந்து இந்த ஆள் வச்சு ஏதோ ஷைனிங் இந்தியான்னு காமிச்சிட்டாரு.
Atal Bihari Vajpayee, then Manmohan Singh had some resemblance of minority government இருந்தது. அட்டல் பிஹாரி இது இல்ல minority government இருந்தது. But still that man had some acceptance of mistake. தப்பு நடந்திருக்கு. குஜராத் ரைட்ஸ் தப்பு இது. There was some semblance to it. Though Advani and Vajpayee were the key conspirators of this Hindutva agenda. அது மென்ஷன் பண்ணோம். But governmentல minority governmentல இருந்தனால some gains were made. Infrastructureல ஒரு gains இருந்தது. 4-way lane was designated. Then Manmohan Singh came. Manmohan Singhக்கு நம்மளா ஜெயில போயிருக்கேன். 2010ல ஜெயில் போயிருக்கேன். நிறைய கேசஸ் வாங்கியிருக்கேன் Manmohan Singh பீரியட்ல. Opposing the government. But there was some semblance of governance, accountability. இது ஒன்று இருந்தது. அந்த எக்கனாமிக் பிளாட்ஃபார்ம் போட்டாங்க இந்தியா. காங்கிரஸ் நெரேகா கொண்டு வந்துச்சு, காங்கிரஸ் ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் கொண்டு வந்துச்சு, காங்கிரஸ் ஆர்டிஐ கொண்டு வந்துச்சு. These are right to information, right to education. All these are empowering acts which are empowering people. இந்த அரசாங்கம் என்ன empowering கொண்டு வந்திருக்கு மக்களுக்காக? ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. போறாரு மனுஷன், போஸ்ட் கொடுக்குறாரு, லட்சதீப்ல போஸ்ட் கொடுக்குறாரு, அப்படியே ஜாலியா போறாரு சுத்துறாரு. பார்த்து கேள்வி கேட்டால் பிரைம் மினிஸ்டர் மோடி மௌனத்தில் இருக்கிறார், அடுத்த 11 நாட்களுக்கு விரதத்துல இருக்கிறாரு ராமர் கோவிலோட திருப்புவதற்காக என்கிற ஒரு தகவல் வெளியில வருது. We will not talk about Manipur, we will not talk about அவர் அந்த மௌன விரதம் வந்து 11 ராகுல் அவர் வந்து இட் இஸ் ஒன் வே டிராபிக். அவர் பேச விருப்பப்பட்டதான் பேசுறாரு. எந்த கேள்விக்கு இது வரைக்கும் பதில் கொடுத்திருக்காரு? இந்த 11 days விடுங்க, இந்த 9 years எந்த பதில் கொடுத்திருக்காரு அவரு? சாரி, 10th year முடிய போகுது இப்போ. 10 years in power, which question has he answered? ரெக்கார்ட் திஸ் இஸ். உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு லீடர் கிடையாது. டிக்டேட்டர் கூட பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைப்பாங்க. மக்கள் ராமர் என்கிற பெயரில் ஓட்டு போட்டு விடுவார்களா? போடலாம், இது சொல்ல முடியாது. அதுக்கு யார் கேரண்டி எடுக்கிறது? கேரண்டி ஃபார் தட் இல்ல. Thank you so much. Thank you Rahul. கூடிய சீக்கிரம் இதை விஷயத்தை பத்தி நம்ம ஆழமாக பேசலாம். Thank you so much. Thank you. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.